நாட்டின் வரலாற்றில் ஒற்றுமை அரசாங்கம்தான் சர்வாதிகார போக்குடன் நடந்து கொள்ளும் அரசாங்கமாக உள்ளது என்று பெர்சே அமைப்பின் முன்னாள் தலைவர் அம்பிகா ஸ்ரீனிவாசன் கூறியிருப்பதில் தவறு ஏதும் இல்லை என்று சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் சயீத் இப்ராஹிம் நேற்று தெரிவித்தார். சமூக ஊடக தளங்களுக்கு லைசன்ஸ் சட்டங்களை அமல்படுத்தும் கூட்டரசு அரசாங்கத்தின் நடவடிக்கையை தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில் தற்காத்து பேசியிருந்தார். அதற்காக கூட்டரசு அரசாங்கத்தை அம்பிகா சாடியிருந்தார். இந்த விவகாரம் குறித்து தமது எக்ஸ் தளத்தில் நேற்று கருத்துரைத்திருந்த ஜாயித், முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமதுவின் அரசாங்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஓப்ஸ் லாலாங் கைது நடவடிக்கையுடன் தற்போதைய நிலையை ஃபோமி சுட்டிக்காட்டி பேசியது தவறு என்று குறிப்பிட்டார். அப்போதைய சூழ்நிலையும் இப்போதைய சூழ்நிலையும் முற்றிலும் வேறானவை என்று அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் பெரிய நெருக்கடிகள் ஏற்படும் போது அதனை கைகொள்வதற்காக சம்பந்தப்பட்ட அரசாங்கங்கள் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்வது வரலாற்றில் வழக்கமாகும். அது புரிந்து கொள்ளக்கூடியதே. ஆனால் அதுபோன்ற கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் அடிக்கடி போலீஸை பயன்படுத்துவதற்கும் இப்போது என்ன அவசியம் ஏற்பட்டுள்ளது என்று ஜாயித் வினவினார். பரிகாத்தான் நேஷனல் தலைவர்கள் அக்கூட்டணியின் விவகாரங்களை கட்சிக்குள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அவசரப்பட்டு அறிக்கைகளை அவர்கள் வெளியிடக்கூடாது என்றும் பெர்சாத்து உச்சமன்ற உறுப்பினர் வான் சைஃபுல் வான்ஜான் நேற்று அறிவுறுத்தினார். இதுபோன்ற விவகாரங்களை உள்ளுக்குள்ளேயே பேசி தீர்க்க வேண்டும் என்றும் மாறாக அந்த விவகாரங்களை பொதுவில் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். கோலாலம்பூர் மஸ்ஜித் நெகாராவில் நடைபெற்ற இஸ்ரேல் படையினரால் படுகொலை செய்யப்பட்ட ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியாவின் இறுதிச் சடங்கு பிரார்த்தனையில் 2000க்கும் மேற்பட்டவர்களுடன் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொண்டார். மதியம் 12:50 மணியளவில் மசூதிக்கு வந்த பிரதமர் வெள்ளிக்கிழமை தொழுகையில் கலந்து கொள்வதற்கு முன்பு அவரை சபையினர் வரவேற்றனர். பிரதமர் துறை அமைச்சர் டத்தோ முகமது நாயிம் மொக்தார், பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ முகமது காலித் நூர்டீன் மற்றும் சபாநாயகர் தான்ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் ஆகியோர் உடன் இருந்தனர். அவசர வேலை இல்லாவிட்டால் வங்காளதேசத்தின் டாக்காவிற்கு போவதை மலேசியர்கள் தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலைமையை இன்னும் கணிக்க முடியாத நிலை நிலவுவதால் முக்கிய அவசர வேலை ஏதும் இல்லை என்றால் வங்காளதேசத்திற்கு, குறிப்பாக டாக்காவுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மலேசியர்களுக்கு வெளியுறவு அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. மலேசியர்கள் இன்னமும் வங்காளதேசத்திற்கு செல்ல எண்ணம் கொண்டிருப்பதை தமது தரப்பு அறிந்திருப்பதாக வெளியுறவு அமைச்சு கூறியது. தற்போது வங்காளதேசத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் டாக்காவில் உள்ள மலேசிய தூதரகத்தில் தங்களை பதிந்து கொள்ளுமாறும் மலேசியர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஒரு சீன பிரஜையும் உள்ளூர் பெண்ணும் கடத்தப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய நால்வரை ஜொகூர் போலீசார் நேற்று சுட்டுக் கொண்டனர். மேலும் ஜூலை 11ஆம் தேதி MEX எக்ஸ்பிரஸ் விரைவு சாலையின் சைபர் ஜெயா அருகே நடைபெற்ற அக்கடத்தல் சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட 4 ஆடவர்களையும் ஒரு பெண்ணையும் வெவ்வேறு இடங்களில் போலீசார் பின்னர் கைது செய்தனர். சீன பிரஜையையும் உள்ளூர் பெண்ணையும் டொயோட்டா ஆல்ஃபர்ட் வாகனத்தில் அந்நபர்கள் கடத்திச் சென்றனர். சீன பிரஜையின் சகோதரர் ஒருவர் பிட்காயின் நாணயம் மூலம் 50 லட்சம் ரிங்கிட் பிணைப்பணம் கொடுத்த பிறகு ஜூலை 15ஆம் தேதி அவ்விருவரும் விடுவிக்கப்பட்டனர் என்று புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட்டரசு குற்றப்புலனாய்வுத்துறையின் இயக்குனர் டதஸ்ரீ முகமது சுகைலி முகமது ஜைன் தெரிவித்தார். சபா மாநிலத்தின் செம்பூர்னாவில் நீரின் மேற்பரப்பில் கட்டப்பட்டிருந்த 30 வீடுகள் இடிந்து விழுந்ததில் 196 பேர் அவதிக்குள்ளாகினர். ஆயினும் இச்சம்பவத்தில் எவருக்கும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று செம்பூர்னா போலீஸ் தலைவர் ஃபர்ஹான் லி அப்துல்லா தெரிவித்துள்ளார். நேற்று காலையில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பலத்த காற்று வீழ்ச்சி காரணமாக முதலில் 2 வீடுகள் இடிந்து விழுந்துள்ளன. சிறிது நேரத்தில் அதன் அருகில் இருந்த இதர 28 வீடுகளும் இடிந்து விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.